இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, நம்ம ஏற்காடு போயிருந்தோம். நைட் டைமு தான் மலை ஏறணும். அப்போ நம்ம ஏறினோட இந்த வீடியோ தான் இது. நம்ம இப்போ ஏறிக்கிட்டு இருக்கோம். மலையில் போய் மேலே ஏறுறதுக்கு ஏற்காட்டில் பாருங்கள். நைட் டைமு போகும்போது தாங்க ஒரு வண்டியுமே இல்லைங்க. நைட் டைம் போனால் தான் பார்த்திங்கன்னா சூப்பராக மேலே ஏற முடிஞ்சிச்சு. இதுவே பகலாக இருந்துச்சுன்னா இந்த இடத்துல நம்ம மேலே ஏறுறதுக்கு எப்படியும் 1 மணி நேரம் ஆயிரும், 1.5 மணி நேரம் ஆயிரும். அந்த மாதிரி இருக்கும் நிலமை. வண்டி அதிகமாக லாரி மேலே உள்ள வண்டி பூரா இறங்கும் கீழே. இப்போ நம்ம போனோம்னா பார்த்திங்கன்னா நைட்டு கிட்டத்தட்ட 1 மணி 2 மணி இருக்கும். போய்கிட்டு இருந்தோம். இப்போ நைட் டைம் போகிறது என்ன பிரச்சனைன்னு பார்த்திங்கன்னா, இந்த நைட்டு போகக்கூடிய டிரைவர்கள் கவனமாக போகணும், மலையில் ஏறக்கூடியவங்க. ஏன்னா அந்த மிருகங்கள் என்ன செய்யும்னா, அந்த நைட் டைம் தான் வெளியில் வரும். காட்டு மாடு, இந்த மாதிரி காட்டு ஆடு, இந்த மாதிரி புலி, இந்த மாதிரி இதெல்லாம் ரோடை கிராஸ் பண்ணணும். அந்த நேரத்தில் நம்ம கொஞ்சம் கவனமாக இது பண்ணணும். இப்போ யானைகள்லாம் வந்துச்சுன்னா நம்ம வண்டியில் எதாவது இது பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த நேரத்தில் நம்ம பார்த்து கவனமாக போகணும். இன்னொன்று நைட் டைம் பார்த்திங்கன்னா நம்ம இறங்கிடக்கூடாது. ஏன்னா அந்த ஏதாவது ஒரு நீங்கள் மலைக்கு ஏறுறதுக்கு முன்னாடியே எல்லாத்தையும் முடிச்சுட்டு மேலே ஏறிடுங்க. இடையில பாத்ரூம் இந்த மாதிரி இறங்குனீங்கன்னா கூட ஏதாவது யானை புலி இந்த மாதிரி அடிச்சிடும் நம்மளை. இன்னொன்று இந்த வழிப்பறிகள் இருப்பாங்க, அவங்க இது பண்ணிடுவாங்க. அதனால் இடையில மலையில் ஏறும்போது இடையில இறங்காது யாரும். இப்போ பாருங்கள், நம்ம ஏற்காடு மலை மேலே வந்தாச்சு. இதுதான் அந்த ஏற்காடு மலையில் டவுனு, கடைகள் இருக்கக்கூடிய இடம், பஸ் ஸ்டாப்பு இந்த மாதிரி இருக்கக்கூடிய இடம். இதெல்லாம் பாருங்கள், டவுன் ஏரியா ஃபுல்லாக இது எல்லாம் மலை மேலே. இப்போ நைட் டைம்னாலும் இப்படி இருக்குது. இதுவே பகலாக இருந்தால் நல்லா ஆளுகள் கலகலன்னு இருக்கும். இப்போ நம்ம நைட்டு பார்த்திங்கன்னா ரூம்பு கிடைக்கல. நம்ம அப்படியே ஒரு இடமா அலைஞ்சிக்கிட்டே இருந்தோம். அந்த ஃபோன் நம்பர்லாம் பார்த்தோம், ஏதாவது ரூம்பு கிடைக்குமான்னு. ரூம்பு கிடைக்காம அலைஞ்சிக்கிட்டு இருந்தோம். நைட்டு பார்த்திங்கன்னா சரியான கூலிங்கு. மலையில் நைட்டு அந்த பனியும் எல்லாம் சேர்ந்து கூலிங்க, அந்த மலையில் இருக்கக்கூடிய அந்த கூலிங் எல்லாம் சேர்ந்து அடிச்சிச்சுங்க. இப்போ ஏற்காடு பார்க்கலாம், அந்த அளவுக்கு ஓரளவுக்கு இது இல்லை, அந்த ஊட்டி கொடைக்கானல் அளவுக்கு இல்லை. சும்மா ஏதோ மலைன்னு நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிற மலைங்கிற ஒரு இது, அவ்வளோதான். மலைங்கிற பார்த்துட்டோம் அப்படிங்கிறது ஒரு திருப்தி. நீங்களும் போய் இந்த மாதிரி ஏற்காடு மலையில் நைட்டு போய் என்ஜாய் பண்ணுங்கள். நைட் நல்லா இருந்துச்சு.